இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. பரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. போது பணகம் கரிச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் பொறிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி. ஓலக்கோடு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி. ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி. பூமிக்கு அந்த வானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது. அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கையோடு ஒன்றிவிட்ட ஒரு உணவு என்றால் அது பிரியாணி தான். முகலாயர்களின் கண்டுபிடிப்பான இந்த பிரியாணி இப்போது நமது அடையாளமாகவே மாறிவிட்டது. பிரியாணிக்கு முன் காதலியின் முத்தத்தையும் ஏற்க மாட்டேன் என்று கவி பாடும் அளவிற்கு பிரியாணி கோடிக்கணக்கானோரை தன் வசப்படுத்தியுள்ளது. பிரியாணி சாப்பிடும்போது மட்டும் சிலருக்கு வாயும் வயிறும் பெரிதாகி விடுகிறது. வாரம் முழுவதும் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரியாணியில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். பிரியாணியில் கிட்டத்தட்ட அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறது. ஒரு பிளேட் பிரியாணியில் புரோட்டீன்களும் கார்போஹைட்ரேட்டுகளும் மற்றும் சில உடலுக்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளும் இருக்கிறது. புரோட்டீன்கள் உபயோகிக்கும் இறைச்சியில் இருந்தும், கார்போஹைட்ரேட் அரிசியில் இருந்தும், கொழுப்புகள் எண்ணெய் மற்றும் நெய்யில் இருந்தும் கிடைக்கிறது. வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தால் விட்டமின்கள் காய்கறியில் இருந்து கிடைக்கும். எந்த பிரியாணியாக இருந்தாலும் அதில் சத்துக்கள் இருப்பது மட்டும் உறுதி. பிரியாணி உங்களின் செரிமானத்தை அதிகரிக்கும். அதற்கு காரணம் அதிலுள்ள இஞ்சி, ஜீரகம் மற்றும் மஞ்சள் ஆகும். ஜீரகம் செரிமான நொதிகளின் செயல்பாட்டை விரைவாக்குகிறது. மேலும் கல்லீரலில் இருந்து பித்தத்தை வெளியேற்றுகிறது. மஞ்சள் குடல் வீக்கங்களை ஏற்படுவதை தடுக்கிறது. இஞ்சி வாயுவை வெளியேற்றுகிறது. அது மட்டுமின்றி குமட்டல் ஏற்படுவதையும் தடுக்கிறது. சிக்கன் பிரியாணியாக இருந்தால் அதில் விட்டமின் B3 அதிகம் இருக்கும்.
மேலும் இதில் நியாசின் என்னும் பொருள் உள்ளது. அது உங்களுக்கு போதுமான ஆற்றலை வழங்கக்கூடியது. அது மட்டுமின்றி கொழுப்புக்களை கரைப்பதோடு நரம்பியல் கோளாறுகளான மன அழுத்தம், அல்சைமர், ஞாபக மறதி போன்ற குறைபாடுகளையும் சரி செய்கிறது. சிக்கனில் செலனியம் என்னும் ஊட்டச்சத்து உள்ளது. 100 கிராம் சிக்கனில் ஏறக்குறைய 27.6 மைக்ரோகிராம் செலனியம் உள்ளது. இந்த செலனியம் வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுக்கும் அற்புத பணியை செய்கிறது. மேலும் திசுக்களின் சிதைவை தடுக்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. பிரியாணியில் உள்ள மசாலா பொருட்கள் பெரும்பாலும் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. பிரியாணியில் உள்ள மசாலா பொருட்கள் என்னவென்று பார்த்தால் இஞ்சி, மஞ்சள், மிளகு, குங்குமப்பூ, பூண்டு. இவை ஒவ்வொன்றும் தனித்தனி மருத்துவ குணங்கள் கொண்டது. இவை நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க போதுமானது. பூண்டு வாயு கோளாறுகளை தடுக்கும். குங்குமப்பூ கல்லீரலை பாதுகாக்கும். இஞ்சி நச்சுத்தன்மையை குறைக்கும். இதிலுள்ள பொருட்களில் சில புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது. பிரியாணியில் அதிகம் உள்ளவை வெங்காயம், மஞ்சள், இஞ்சி, பட்டை, கிராம்பு, இன்னும் பல. வெங்காயம் மற்றும் பூண்டு இரண்டும் இயற்கையாகவே புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது. இவற்றில் உள்ள மெக்னீசியம், விட்டமின் B6, ஆலிசின், சல்பியூரிக் மூலக்கூறுகள் போன்றவை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியவை. இஞ்சி கீமோதெரபியை காட்டிலும் புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது. பிரியாணி எந்த அளவிற்கு ஆரோக்கியமான உணவோ அதே அளவிற்கு ஆரோக்கியத்தை கெடுக்கவும் கூடியது. எல்லாம் நாம் சாப்பிடும் அளவை பொறுத்துதான் இருக்கிறது. தினமும் பிரியாணி சாப்பிடுவது பல ஆரோக்கிய சீர்கேடுகளை உண்டாக்கும். எனவே வாரம் 2 முறை சாப்பிடுவது சிறந்தது என மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். நல்ல கொழுப்புகளைப் போல சில தீய கொழுப்புகளும் பிரியாணியில் இருக்கத்தான் செய்கிறது. பிரியாணி சாப்பிட்டவுடன் மூலிகை தேநீர் அல்லது எலுமிச்சை தேநீர் குடிப்பது நல்லது. இது பிரியாணியில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறது. மேலும் செரிமானத்தையும் அதிகரிக்கிறது. அது மட்டுமின்றி இது உங்கள் கல்லீரலையும் பாதுகாக்கிறது. முடிந்த அளவு வீட்டிலேயே பிரியாணி சமைத்து சாப்பிட முயற்சி செய்யுங்கள். தரமற்ற பிரியாணி உங்கள் ஆரோக்கியத்தை பதம் பார்த்துவிடும். கூடுதல் சுவைக்காக